இன்றைக்கி ஒரு அழகான ஃப்ரண்ட் பேஜ் டிசைன் பார்க்கலாமா? இந்த டிசைனை நான் தமிழ் சப்ஜெக்ட்டுக்காக ட்ரா பண்ணியிருக்கேன். இதே டிசைனை நீங்கள் வேறு எந்த சப்ஜெக்ட்னாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு நான் லோட்டஸ் டிசைனை பென்சிலை வச்சு அவுட்லைன் போட்டுக்கிறேன். அப்புறம் பிங்க் கலர் ஸ்கெட்சை வச்சு நல்லா டார்க்காக 1-2 வாட்டி நான் அவுட்லைன் போட்டு எடுத்துக்கிட்டேன். அவுட்லைன் போட்டு முடிச்சுட்டு ஒவ்வொரு பெட்டல்ஸ்லையும் அந்த பெட்டல்ஸ் ஷேப்லேயே உள்ள லைன்ஸ் ட்ரா பண்ணிக்கிறேன். உங்களுக்கு வீடியோவில் பார்க்கும்போது தெரியும். இதே சேம் ப்ரொசீஜர் தான் லீஃபுக்கு, ஸ்டெம்முக்கு எல்லாத்துக்குமே. லீஃபுக்கும் ஸ்டெம்முக்கும் டார்க்காக அவுட்லைன்லாம் போட்டு முடிச்சுட்டு உள்ளேயும் லைன்ஸ் ட்ரா பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறம் லைட்டர் ஷேட் க்ரீன் கலர் எடுத்து உள்ளே கலர் ஃபில் பண்ணிக்கிட்டேன். அப்போ தான் நல்லா அழகாக லீஃப் அண்ட் ஸ்டெம் வந்து ஹைலைட்டாக தெரியும் அப்படின்றதுக்காக. இதோட டிசைன் அவ்வளோதான். இதுக்கப்புறம் சப்ஜெக்ட்டு, நேம், கிளாஸ், செஷன் இது மட்டும்தான் எழுத வேண்டியது பாக்கி இருக்குது. ஃபஸ்ட்டு சப்ஜெக்ட் எழுதுறதுக்கு அது பின்னாடி ஹைலைட் பண்ணுற மாதிரி லைட்டர் ஷேடில் எல்லோ கலரில் நான் வந்து லைன்ஸ் மாதிரி ட்ரா பண்ணிக்கிட்டேன், அன்ஈவனாக இருக்கிற மாதிரி. ஸோ அது ட்ரா பண்ணி முடிச்சுட்டு அதில் சென்டரில் நான் தமிழ்னு எழுதிக்கிட்டேன். அதை நான் ரீஃபில் பண்ண வச்சு எழுதினேன். ஏன் ரீஃபில் பண்ண வச்சு நான் மேலே எழுதுறேன் அப்படின்னா, கீழே மார்க்கர் வச்சு ஆல்ரெடி நம்ம ஹைலைட் பண்ணி வச்சுருக்கோம். அதுக்கு மேலேயே ஸ்கெட்சை வச்சு எழுதணும்னா ஸ்மஜ் ஆகி அசிங்கமாயிடும். ஸோ அதனால் நான் ரீஃபில் பண்ண வச்சு நான் எழுதியிருக்கேன். சேம் அதே மாதிரியே கீழே உள்ள ஸ்பேஸில் ரெக்டாங்கிள் வரைஞ்சி அதுக்குள்ளே நேம், கிளாஸ் அண்ட் செஷன் வந்து எழுதிக்கிட்டேன். இந்த ஃப்ரண்ட் பேஜ் டிசைனை நான் டியூயல் மார்க்கர் யூஸ் பண்ணி தான் நான் ட்ரா பண்ணியிருக்கேன். ஏன்னா அந்த மார்க்கரில் ஒரு சைடில் மார்க்கரும் இன்னொரு சைடில் ஸ்கெட்சும் வந்துடும். ஸோ இன்னுமே ஈஸியாக இருக்கும் ட்ரா பண்ணுறதுக்கெலாம். இது மாதிரி வேறு என்ன சப்ஜெக்ட்டுக்கு ஃப்ரண்ட் பேஜ் டிசைன் வேணும்னு அண்ட் இந்த டிசைன் எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.